இருக்கிறார். இப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற, ஆண்டவரே ஆமென், நீர் எனக்கு அரணா இருக்க நான் ஏன் துக்கத்தில் திரிய வேண்டும்? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த துக்கமாய் இருக்கிறபடினால ஆண்டவரே ஆமென், நான் உம்மை ஆராதிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, ஆமென் ஸ்தோத்திரம், உம்மை தேட முடியல, உம்முடைய சமூகத்துக்கு என்னால வர முடியல ஆண்டவரே. அவர் அடுத்ததா அவர் கேட்கறது என்னன்னா, ஆமென் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பி அருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அந்த உங்க வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அப்புறம் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அவர் கேட்கறதுன்னா, நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், சத்துருக்கள் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க, என்னோட வழக்காடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் துக்கமாய் திரிந்து, ஐயோ இந்த ஜனங்களை நான் எப்படி சரி கட்டுவது, இந்த ஜனங்களுக்கு எப்படி நான் தீர்வு செய்யறது, இவங்களோட நான் எப்படி போராடுவது, ஆண்டவரே இவங்களுக்கு என்ன நியாயம் சொல்வது, இவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன நான் பதில் சொல்வது, அப்படிலாம் அவன் துக்கத்தோடு நான் தெரியாதபடிக்கு எனக்கு தேவையானது அவன் சொல்ற ஆண்டுடைய சமூகத்துக்கு போனோம். உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய சத்தியமும் உங்களோட நான் ஆமென் ஐக்கியம் கொள்வதும் உம்முடைய சமூகத்துக்கு போய் ஆமென் ஸ்தோத்திரம், உம்முடைய வாசஸ்தலத்திலே ஆமென் என்னை கொண்டு போக ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நான் இவங்களோட என்ன எப்படி சண்டை போடணும், ஆண்டவரே இவங்க கூட நானே அவன் எப்படி யுத்தம் செய்யணும், இவங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது, அல்லேலூயா, அவன் விண்ணப்பிக்கிறதான காரியம் இந்த இடத்துல, இந்த சங்கீதம் அவன் 43 அவங்க விண்ணப்பிக்கிறதான காரியம், ஆண்டவரே அவன் சொல்றோம், என்னை பக்தி இல்லாத ஜாதியார் அவன் என் கூட வழக்காடுகிறாங்க, சூது அநியாயமான மனுஷர் என்னோட போராடி கொண்டிருக்காங்க, அவங்களோட நான் எப்படி போராடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் சொல்றோம், யோசபாத் கேட்டது போல அவன் சொல்ற, ஆண்டவரே இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்பாக நான் எப்படி நிற்பது, நான் எப்படி எதிர்த்து நிற்பது என்று சொல்லி கேட்காம தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நான் வேதனையோடு இருக்கிறேன், அவன் இத்தனை சூழ்நிலையும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதால எனக்கு துக்கத்தோடு இருக்கு, என்னுடைய மனசு துக்கம் அடைந்திருக்கிறது, ஆண்டவரே இது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லாத ஒரு காரியம் எனக்குள்ள ஆழ்த்தி கொண்டிருக்குது, எனக்கு தேவையான காரியம் என்னவென்றால் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய சமூகத்தை எனக்கு காண்பீங்க. இந்த துக்கெல்லாம் என்னை அவன் சொல்ற நெருங்கி கொண்டிருக்கிறதுனால, இந்த துக்கெல்லாம் என்னோட அவன் சொல்ற போராடி கொண்டிருக்கிறதுனால, ஆண்டவரே நான் கலங்கி போயிருக்கிறேன், திகைத்து கொண்டிருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், அவன் சொல்ற எனக்கு உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவன் சொல்றோம் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும் போது, எதனா ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சின்ன நெருக்கடி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, கணவன் மனைவிக்குள்ள வந்துருச்சு, ஆமென் சொல்ற பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வந்துருச்சு, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்துருச்சு, அல்லது வேற ஏதோ காரியம் ஆமென் சொல்ற நமக்கு தேவையா இருக்குது. உடனே அவன் சொல்ற என்ன செய்யறது, என்ன செய்ய அவன் சொல்றோம், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம அடைவோமா, அப்படின்னு சொல்லி நம்ம தெரியுவோமா? அவன் சொல்றோம், யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட நியாயம் விசாரிக்கிறது, நம்முடைய பலன் என்ன, நாம் எப்படி அந்த காரியத்தை சரி பண்ணலாம் என்று சொல்லி நம்ம போராடுவோமா, அல்லது தேவ சமூகத்துக்கு நாம் வருவோமா? சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே. ஆமா, எனக்கு பாதை காட்டுங்க, வெளிச்சம் சொல்லி போகும்போது பாதை காட்டுங்க, உங்களுடைய வெளிச்சத்தை எனக்கு, உங்களுடைய பாதை எனக்கு காட்டுங்க, நான் துக்கத்தோடு அலையாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நான் துக்கத்தோடு தெரியாதபடிக்கு உங்களுடைய பாதை எனக்கு காட்டுங்க ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க. ஏனென்றால் ஆமென் அவைகள் என்னை எங்க நடத்துது? பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கு என்னை கொண்டு போகுது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சமூகம் நமக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனையும் அவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதான தேவ சமூகமா இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே என்னுடைய துக்கம் மாறுவதற்கு சரியான தீர்வு தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. என்ன அங்க கொண்டு போங்க,
என் துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரே அவங்க கூட யுத்தம் செய்து அவங்களை ஜெயிப்பதனால அல்ல ஆண்டவரே, அவங்களோட நான் வழக்காடி நான் ஜெயிப்பதனால அல்ல. அதை நீங்க பாத்துக்கங்க. என்ன நான் போக வேண்டிய இடம் தேவ சமூகத்துல தேவனத்திலிருந்து வருகிற மன மகிழ்ச்சியினால என்ன திருப்தி ஆகுங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மையினால என்ன திருப்தி ஆகுங்க. தேவனுடைய சமூகத்தினுடைய மேன்மையினால என்ன பண்ணுங்க, திருப்தி ஆகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ ஜனமே, ஆமென், கர்த்தரிடத்துல ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பார்க்கும்போது பெரிய பெரிய பணக்காரர், உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, கோடீஸ்வரங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஆமென் ஸ்தோத்திரம் பணம் படைத்தவங்க இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பணத்தையும் பொருளையும் ஆமென் ஸ்தோத்திரம் உயர்த்தி வைக்கிறாரு, மேன்மையா வைக்கிறாரு வச்சுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் கோடீஸ்வரங்களா இருக்காங்க, நாமும் கோடீஸ்வரங்களா இருக்கோம். சோதரன் நேற்று தினத்துல ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இந்திய தேசத்துல மட்டுமே ஆமென் ஸ்தோத்திரம் பணக்கார வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு ஸ்தோத்திரம். அதுன்னு பாத்தீங்கன்னா ஆமென் ஒரு குடும்பம் மட்டும் வாழ்றதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் 40,000 கோடிக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். அதாவது அது ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் பங்களா. நம்ம தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர் மாத்திரம் குடியிருப்பதற்காக பல ஏக்கரா ஆமென் ஸ்தோத்திரம் நிலம் பரப்புல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அளவு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வீட்டுக்கும் மதிப்பு பாத்தீங்கன்னா 40,000 கோடி. அது வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் மாறும். ஆனா ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆமென். சென்னையில அடையாள பக்கத்துல ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் இருக்கிறார். செட்டிநாடு அந்த குரூப்பை சேர்ந்தவர். அவருக்கு பழைய காலத்து பங்களா இருக்கு. அந்த பங்களாவுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் 20,000 கோடி. அல்லேலூயா. எத்தனை கோடிங்க? 20,000 கோடி. ஒரு மனுஷன் வாழ்ந்தது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு 20,000 கோடி. ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப அவ்வளவு பெரிய பங்களா இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு கவலை இருக்காதா? உங்களுக்கு வேதனை இருக்காதா? தேவை இருக்காதா? ஆமென் ஸ்தோத்திரம். பிரச்சனையே இருக்காதா? ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய ஓட்டம் இப்போ நம்ம யோசிக்கிறோம். அந்த வீடியோவுடைய முடிவுல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த யூடியூபர் கேட்கிறாரு, இந்த வீடியோ பாக்குற நீங்க இங்க இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் இத்தனை வீட்டுல ஒரு 10 வீடு காட்டிட்டு இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த வீட்டுல வாழணும்னு சொல்லிட்டு, இந்த 10 வீட்டுல நீங்க பார்த்த ஒரு 10 வீட்டுல எந்த வீட்டுல நீங்க வாழணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம், அதை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ல பாக்கலாம் எந்த வீட்டுல வாழணும் உங்களுக்கு விருப்பம். ஆமென். ஆர்மே பாத்தீங்கன்னா 120 கோடி. ஆரம்ப வீடே 120 கோடி. சரிங்களா? அதுக்கப்புறம் 5,000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடி இருக்கு. உங்களுக்கு எந்த வீட்டுல வாழணும் விருப்பம்? அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் சொல்ற அவ்வளவு கோடி வீட்டுல நாம வாழ்ந்தாலும் தேவனுடைய சமூகத்துல கிடைக்கிறதான ஒரு ஆனந்தம் அங்க கிடைக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். எத்தனை 1000 கோடி ஆமென் சொல்றேன் சம்பாதித்து வச்சிருந்தாலும் ஆமென் சொல்றோம் அவனுக்கு ஆமென் சொல்றோம் ஏதோ ஒரு கவலையும் ஏதோ ஒரு வேதனையும் அவனை ஆமென் சொல்றோம் ஆட்கொண்டுதான் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவன் சிக்கிக் கொண்டுதான் இருப்பான். என்ன செய்யலாம், அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம் என்ன ஒரு யோசனையோடு தான் இருப்பான். அல்லேலூயா. இதனாலதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, ஆமென் சொல்ற அது இல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு இதை கொண்டு போங்க. எங்க கொண்டு போங்க? ஆமென். என் துக்கம் மாற வேண்டுமானால் நான் போக வேண்டிய இடம் உம்முடைய சமூகம். அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனையின் தீர்வு அல்ல. அவர் கேட்கறது என்னுடைய பிரச்சனைக்குரியதான தீர்வு கிடையாது. ஆமென் சொல்ற உம்முடைய சமூகம் தான் ஆமென் சொல்றோம் என்னுடைய துக்கத்தின் ஆமென் சொல்றோம் அது தீர்வா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ற கவனிக்கிறீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது உண்மைதான்.
ஆமென் சொல்றேன். அந்த பிரச்சனையினாலே என்னுடைய என்னுடைய இருதயம் துக்கத்தினால ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. துக்கத்தினால என்னுடைய ஆத்துமா கவலைக்குள்ளா இருக்குது. அதனாலதான் அவரு சொல்றோம் 42வது அதிகாரத்தில் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் சொல்ற தேங்குகிறாய்? நீ ஏன் சொல்ற எனக்குள் கலங்குகிறாய்? 42வது அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிங்கன்னா 5வது வசனத்தில் சொல்லப்படுறது, 11வது வசனத்தில் சொல்லப்படுறது. இப்போ 43வது சங்கீதத்தும் 5வது வசனத்தில் என்ன பண்ணப்படுறது? அதே காரியத்தை சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள்ள என்ன பண்ற? தேங்குகிறாய். சொல்றோம். உன்னுடைய தேக்கத்துக்கும் உன்னுடைய கலக்கத்துக்கும் சொல்றோம் தீர்வு ஒரு இடம் இருக்குது. அது கர்த்தரை நோக்கி காத்திருக்கு. அல்லேலூயா. நீ ஏன் ஆண்டவரே நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேணும்? என்ன பண்ணுங்க, உங்களுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க ஆண்டவரே. சொல்ற உங்களுடைய சமூகத்துல எனக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும். உம்முடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்துல எனக்கு மனமகிழ்ச்சி உண்டு. உம்முடைய சமூகத்துல சந்தோஷம் உண்டு. அவர் கேட்கிறார் பாருங்களேன். சொல்றோம் 42வது சங்கீதம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, முன்னே நான் வாசிங்க, பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போனேனே. இவையெல்லாம் நான் நினைக்கும் போது, அந்த தேவ சமூகத்தினுடைய மனமகிழ்ச்சி எல்லாம் நான் நினைக்கும் போது, ஆண்டவரே இப்போ நான் தேவ சமூகத்தில் இல்லாததுனால நான் உருகுகிறேன். அல்லேலூயா. நான் உருகி கொண்டிருக்கிறேன். நான் தேவ சமூகத்துல இல்ல ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தினுடைய வெளிச்சம் எனக்குள்ள இல்ல. உங்களுடைய சமூகத்தினுடைய சக்தி எனக்குள்ள இல்லாததுனால ஆண்டவரே நான் உருகி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த துக்கம் எனக்கு வேண்டியதில்லை. எந்த சொல்றோம் கலக்கம் எனக்கு வேண்டியதில்லை. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. அல்லேலூயா. ஆண்டவர்னு சொல்றாரு, தனக்குள்ளின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? போவதாக சொல்றாரு. தனக்குள்ளே அவர் என்ன பண்ணாரு? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ ஏன் உனக்குள்ள என்ன பண்ற? தேங்குகிற? உனக்கு ஒரு இடம் இருக்குது. தீர்வு சொல்லுவோம். திகைப்புக்கும் உன் கலக்கத்துக்கும் மாற்றத்தக்கதான ஒரு இடம் இருக்குது. அது தேவனுடைய சமூகம். கர்த்தரிடத்தில் நீ காத்திருக்கிறதா நம்ம அனுபவம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில சொல்றோம், நாம் ஒரு வேளை திகைப்போட பல சூழ்நிலையில திகைப்போடு இருக்கலாம். சொல்றோம் பல காரியத்துக்கு நாம சொல்ற கலக்கத்தோடு நம்ம இருக்கலாம். அல்லேலூயா. சொல்றோம் எல்லா இடத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் சொல்றோம் திகைப்பு சொல்றோம் கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ நாம் தேவ சமூகத்துக்கு வந்தா நம் மனசுக்கு ஒரு ஆறுதல் கற்றுக்கொண்டு வர வராங்க. அல்லேலூயா. நமக்கு நம்ம இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறோமோ இல்லையோ, ஸ்தோத்திரம், நம்முடைய பிரச்சனை மாறுகிறதோ இல்லையோ, ஸ்தோத்திரம், நான் தேவ சமூகத்துக்கு வர முடியாத ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை கொண்டு போங்க, எனக்கு அங்கதான் ஆறுதல், அங்கதான் ரட்சிப்பு, அங்கதான் எனக்கு விடுதலை, அங்கதான் என்னுடைய வாழ்க்கைக்கு மேன்மை. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு என்னை கொண்டு போங்க, உம்முடைய ஆலயத்துல என்னை கொண்டு வந்து வைத்திருங்க, நான் அங்க இருப்பதையே நான் நாடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆண்டவரே அப்ப இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற போராட்டத்துல பார்த்துக்கிட்டு ஏன் நான் வீட்டுக்குள்ளேயே துக்கத்தோடு தெரியணும்? நான் ஏன் சொல்ற இந்த பிரச்சனைக்குள்ளேயே துக்கத்தோடு தெரியணும்? என்ன தேவ சமூகத்துக்கு கொண்டு போ. எத்தனை பேர் கேட்கறீங்க? இனி ஒரு நாட்களில் நாம் கேட்போம். கண்டிப்பா நம்ம துக்கத்தோடு நம்ம திரிகிறதுனால ஒரு நாளும் நம்ம துக்கத்துக்கு தீர்வு வரப்போவது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. என்ன செய்ய போறோம்? என்ன சொல்றோம்? ஆண்டவரே சொல்றோம் மாற்ற போற ஒன்றையும் நம்ம மாற்ற போறது கிடையாது. தேவ சமூகத்துக்கு வருமானால் தேவன் உங்களுக்கு அந்த சொல்ற இருதயத்தின் பாரங்களை நீக்கி சமாதானத்தில் நிற்ப வல்லவர். அல்லேலூயா. 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 ஏனென்றால் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் அவருடைய. அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கிறார், மெய்யாக விடுதலை. சொல்றோம் ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை. சொல்ற ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்றோம் என்ன சொல்லுகிறாரா? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதி
நம்ம சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துவோம். என்ன சொல்லப்பட்டதுன்னா, வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரத சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதலை தருவேன். அவன் சொல்றோம் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றோம் 13வது வசனம் சொல்றான். அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவனை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவனை சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குன்னு கேட்கும் போது அவன் திரும்ப எருசலேமுக்கு வருவான். இவங்க யார்? இந்த அவன் கன்னியர்களுக்கும் வாலிபருக்கும் முதியோருக்கும் ஆனந்த கலிப்பையும் மகிழ்ச்சியையும் அவன் சொல்றான். அவங்க துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி யாருக்கு சொல்றாருன்னா, திரும்ப எருசலேமுக்கு அவன் வருகிறவர்கள், திரும்ப சீயோனுக்கு வருகிறவங்க. சீயோன் எருசலேம் சொன்னா ரெண்டுமே தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவர்களை, அவங்க வாலிபரானாலும் சரி, கன்னியரானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, கர்த்தர் அவங்களை ஆனந்த மகிழ்ச்சியினால ஆமென் சோத்திரம் அவங்களை நிரப்பி அவங்க துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமா மாற்றி ஆமென் சோத்திரம் அவங்களுக்கு ஆமென் சோத்திரம் நித்திய ஆமென் அவர்கள் சஞ்சலத்தை நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேருக்கு வழங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நமக்கு என்ன காரியமானாலும் சரி, உங்களுக்கு என்ன காரியமானாலும் சரி, சோத்திரம் எந்த பிரச்சனையானாலும் சரி, அவன் நீங்க வர வேண்டிய, நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் அவன் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. சங்கீதம் 43 தாவீது உங்களுக்கு எனக்கு கற்றுக்கொள்கிற காரியம், தேவனுடைய சமூகத்துலதான் அவன் உங்கள் துக்கத்துக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்களுடைய வருத்தத்துக்கு இணைப்பாடுதல் கிடைக்கும், அவன் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலையை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அமேன் சொல்ற இந்த உலகத்துல எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தின் பலன் ஒன்றுமே இல்லை. அமேன் சொல்ற வாழ்கிற கொஞ்ச நாட்கள் தேவ சமூகத்தினுடைய ஆனந்தத்தினாலும் தேவ சமூகத்தின் மகிழ்ச்சியினாலும் அமேன் சொல்ற நாம நிரம்பி இருக்கும் போது நிச்சயமாகவே இந்த உலகத்தினுடைய பாடுகள், இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் நமக்கு ஒரு பொருட்டாகவே என்ன பண்ணாது தெரியாது. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை அடுத்த வாரம் நான் கேட்பேன். போன வாரம் பிரசங்கம் சிம்பிள் கான்செப்ட் தான், ஒரே சின்ன வார்த்தையில முடிச்சிடலாம். என்ன சொல்றேன் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணதை அவன் 4 வரையில பண்ண முடியலாம், சொல்லி முடிச்சிடலாம். நான் சொல்றேன், அவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவன் சொல்றோம் மாற்றுகிறோமோ மாற்றலையோ, அவன் சொல்றோம் நம்முடைய துக்கம் மாறப்படுறது ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். நம்முடைய அவன் கவலை மாற்றுகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். தாவீது என்ன கேட்கிறான்னா, அவன் சொல்றோம் வழக்காடுங்களோ வழக்காட மாட்டீங்களோ அதெல்லாம் நீங்க பாத்துங்க, நீங்க வழக்காடுங்க, அவங்க தப்புவீங்க, அதெல்லாம் நீங்க செஞ்சிருங்க. நான் எங்க போனோம், நான் இங்க சும்மா துக்கத்தோடு திரிந்துட்டு இருக்க கூடாது, என்ன அங்க கொண்டு போங்க, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அவன் சொல்ற அனுப்பி என்னை பரிசுத்த பர்வதமாகிய உங்களுடைய ஆலயத்திற்கும் உங்களுடைய மகிமையின் ஆலயத்திற்கும் என்ன பண்ணுங்க, என்னை கொண்டு போங்க. அவன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற, அவன் கத்திருக்கா காத்து அவரும் நினைச்சுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தத்தோட பாரத்தோட அவன் சொல்ற கலக்கத்தோட அவன் நம்ம அலைந்து கொண்டிருக்கிறதால ஒரு அவன் சொல்ற காரியத்தை நம்ம சாதிக்க போறது கிடையாது. அதை அறிந்து கொண்டதான தாவீது தெளிவா சொன்னார், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, என்ன அங்க கொண்டு போங்க, என்ன அங்க கொண்டு போங்க, உடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க, உடைய ஆலயத்துக்கு கொண்டு போங்க, உடைய ஆலயத்தின் நன்மையினால நான் என்ன பண்றேன், திருப்தியாக. நான் வாசிப்போம் சங்கீதம் 35 அவன் சொல்ற 8வது வசனம், சங்கீதம் 36:8.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆகிறேன். உம்முடைய பேரின்ப நதி, ஆமென் சோதரம், நதியினால் அவர்கள் தாகம் தீர்க்கிறீர். ஆமென் சோதரம். சங்கீதம் 66 ஆமென் சோதரம் 65:4 வாசிங்க. அதே வார்த்தை இங்க இன்னொரு காரியம் சொல்றேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென் ஆமென் சோதரம். அவன் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய ஆமென் சோதரம் உம்முடைய வீட்டின் நன்மையினால் அவன் என்ன பண்றான்? திருப்தி ஆகிறான், திருப்தி ஆகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆமென் சோதரம் நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆமென் சம்பத்து எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய ஆலயமா இருக்கிறது. ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல துக்கத்தோடு தெரியாதபடிக்கு என்ன என்ன பண்ணுங்க? தேவனுடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்தை நாம் நாடுகிற ஜனங்களாய், தேவ சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய துக்கத்திற்கு விடுதலை நமக்கு உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம், நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நான் சொல்றோம் உங்களுக்கு காட்டிட்டு சொல்றோம். நான் இந்த சொல்ற காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். சொல்றோம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்றோம் 18ஆம் வசனம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அண்ணாலிங்க சொல்ற ஒரு பெண் சொல்ற துக்கத்தோடு இருந்தா கணவனுடைய எத்தனை காரியங்களும் அவரை துக்கத்தை மாற்றல. இப்போ தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறான். ரொம்ப நேரமா ஜெபிக்கிறான். பாஸ்டர் பாக்குறாரு, தீர்க்கதரிசி பாக்குறாரு, ஆசாரியன் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னமா பண்ற, குடிச்சிட்டு இருக்கியா? ரொம்ப நேரமா சொல்றோம் நீங்க உட்கார்ந்து முடவிட்டு இருக்கியே, குடிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சொல்றேன், ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ளவன், நான் கத்திரத்துல ஒரு காரியத்தை நான் விண்ணப்பிக்கிறேன், கத்திரத்துல ஒரு காரியத்தை வேண்டுதல் செய்யறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு சொல்றோம், இஸ்ரவேலின் தேவனுக்கு நீ வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு தருவார், விசுவாசத்தோடு போன்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்றோம். நீங்க அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்புறம் அவன் துக்கமுகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அதுதான் அந்த மீன் மணிதான் சொல்றோம். நம்ம இங்க பார்க்கும்போது ஆண்டவரே நான் துக்கத்தோடு ஏன் தெரிய வேண்டும், உம்முடைய சமூகத்துக்கு நான் போவேனானால் நீர் எனக்கு காரணமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீர் எனக்கு பாதுகாப்பா இருப்பீங்க, நீர் எனக்கு அடைக்கலமா இருப்பீங்க. சோதரன் நீர் எனக்கு மறைவிடமா இருப்பீங்க, நீரே எனக்கு மறைவிடம், நீரே எனக்கு அடைக்கலம். என் தேவனே அரணா இருக்கிறவன் நீர். ஆகவே நான் ஏன் துக்கமா அலையணும்? உங்களுடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போங்க, உங்களுடைய சமூகத்துக்கு என்னை கொண்டு போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால் பிடித்து நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.